தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்து இன்றைக்கு 19ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே. நாளைய தினம் கூட நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் பங்கேற்ற ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய விழாவிலே சான்றிதழ் வழங்குகிற விழா சிவகாசியிலே நடைபெற இருக்கிறது. திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேனாள் ஆட்சித்தலைவர் போற்றுதலுக்குரிய ஜெயசீலன் ஐயா அவர்களும் இணைந்து பங்கேற்க இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய சாலமன் பாப்பையா அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து இணைவு தர இருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி இன்றைய தினம் 19ஆம் நாள் நிகழ்வில் தோமுசி அவர்களுடைய சிறுகதையான உப்பில்லாத சமுதாயம் என்கிற தலைப்பின் கீழ் கதை சொல்லியின் வாயிலாக கதை கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லக்கூடிய ஆளுமை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற இந்த இணையவழி தொடரில் குறிப்பாக நாளும் ஒரு அதிகாரம் என்கிற அந்த தலைப்பின் கீழான அந்த நிகழ்வில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த நிகழ்வு சிறப்பதற்கு காரணமாக, இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால் முழு முதற் காரணமாக இருந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்திலே பணியில் கௌரவ நிலை பேராசிரியராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் புனிதவதை அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். நல்ல பேராசிரியர் என்பதை மீறி தொண்டுள்ளம் படைத்தவர். குறிப்பாக எளிய மாணவர்களுக்காக அவருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்காக ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் படைத்த பேராசிரியர், நல்ல இலக்கியவாதி, நல்ல ஆய்வாளர், பல்வேறு ஆய்வு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரக்கூடியவர். பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள் இவற்றெல்லாம் பங்கேற்று கட்டுரையாகவும் தலைமையாகவும் கட்டுரையாளராகவும் சிறப்புரையாளராகவும் பங்கேற்று பெருமை சேர்க்கிற தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுகை மாவட்டத்தினுடைய புதுகை மாநிலத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் புனிதவதி அவர்கள் இன்றைக்கு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் இந்த அவையின் சார்பாகவும் தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையே வருக, கதை சொல்லல் தருக. ஐயா, அம்மா சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களாங்க ஐயா? கேட்குதுமா, சொல்லுங்கம்மா. வீடியோ வரலங்க ஐயா, பரவாயில்லைங்களா? முயற்சி பண்ணி பாருங்க வீடியோ. ஒரு செகண்ட்ங்க ஐயா, அதோ வந்துட்டேங்க. வெளியில போயிட்டுன்னா உள்ள வரீங்களா புனிதவதி அம்மா? சரிங்க ஐயா. வெளியில போயிட்டு ஒரு முறை முயற்சி பண்ணுங்க, கிடைக்குதான்னு பாருங்க.
கிடைச்சிருச்சுமா. மகிழ்ச்சிமா. மைக் ஆன் பண்ணுங்கம்மா. பேசுங்கம்மா. கேட்கலம்மா, பேசுங்கம்மா. கேக்குதுங்களாங்க ஐயா? பேசுங்க பேசுங்க. அந்த போன் அங்க எடுத்துட்டு போயிடு. அங்க எடுத்துட்டு போயிடு. எக்கோ மட்டும் இல்லாம பாத்துக்கங்க. ஏன்னா இன்னொரு ஃபோன் பக்கத்துல இருக்கு போல இருக்கு. அது மட்டும் எக்கோ இல்லாம அதை கொஞ்சம் தள்ளி எடுத்து போச்சுன்னா சரியாயிடும். கொடுத்து அனுப்பிட்டுங்க ஐயா. என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் தோமுசி மற்றும் புதுமை பித்தன் சிறுகதைகள் நாளும் ஒரு கதை இணைய வழி இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேராளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா என்னை பத்தி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. மகிழ்ச்சி ஒரு புறம், அந்த பணியை சிறப்பா செய்யணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வோட மிகுந்த ஒரு வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஐயா. இன்று 19ஆம் நாள் சொல்லக்கூடிய தலைப்பு, கதை தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தோமுசியுடைய உப்பில்லாத சமுதாயம். இந்த தலைப்பு தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு எப்பயுமே ஐயா கதை அனுப்புனாங்கன்னா ஒரு தடவை எந்த கதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவேன், பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பாரதியார் ஒப்பில்லாத சமுதாயம்னு சொல்லியிருக்காங்க. தோமுசி ஐயா வந்து உப்பில்லாத சமுதாயம் சொல்லியிருக்காங்களே, உப்பு என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்றதாலவே நான் அந்த கதையை தேர்ந்தெடுத்தேன். இந்த இணைய வழி தொடர்ல இணைவதற்கு தொடக்க புள்ளியாக இந்த புதுவையில இருந்து என்ன முதல்ல அறிமுகப்படுத்தின அண்ணாவுக்கும் தலைவர் எல்லை சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினையும், கு அழகிரிசாமி, தமிழொலி ஐயா, கீரா ஐயா, திருக்குறள், இப்ப தோமுசி மற்றும் பித்தன்னு இந்த 5 தலைப்பின் கீழையும் தொடர்ந்து பயணிக்க எனக்கு இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அனுமதி அளித்து தொடர்ந்து பயணிக்க வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மருத்துவர் அறம் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் கருமுருகன் ஐயா அவர்களுக்கும், நவநீதன் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அனைவருக்குமே இணையவழி இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் ஆசான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியினையும் மீண்டும் ஒரு முறை தங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைய கதைக்குள்ள போயிடலாம். உப்பில்லாத சமுதாயம் என்னதான் சொல்றாங்க அந்த உப்பில்லாத சமுதாயத்துல அப்படின்னு சொல்லி, அந்த கதைக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 பேர் தான். ஒரு 3-4-5 பேர் தான், ரொம்ப அதிகமா சிறுகதையில குறைந்த நபர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இதுலயும் தான் முக்கியமான கதை மாந்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ராமசாமி. அவர் வந்து ராணுவத்துல வேலை செய்யறவங்க. இப்ப லீவ்ல வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேலத்தெரு லக்ஷ்மி ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராமசாமியோட கூட்டாளி நண்பன் சொல்லி தோழர் இருக்கிறார். இவங்க ஒரு 3 பேரு தான் வந்து நமக்கு முக்கிய கதை மாந்தர்களாக. அதுக்கப்புறம் மீதி எல்லாருமே வந்து நமக்கு சொல்லப்படுது. நம்ம கதை போக்குல நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து கதை தொடங்குது. என்னன்னே தள்ளாடுதே அப்படின்னு சொல்லி ராமசாமியை வந்து கைத்தாங்களா புடிச்சு கூட்டிக்கிட்டே வர அவருடைய கூட்டாளி வந்து கேக்குறாரு தோழர், டேய் என்னடா வளர்ற, நானா தடுமாறுதான், உனக்குத்தான் புத்தி சுவாதனம் அல்ல, நாசிக்ல ஒரு முழு பாட்டிலே ஒரு மடக்குல உள்ள தள்ளிட்டு பள்ளு பிள்ளையார் மாதிரி இருந்தவனாக்கும் நானு என்று என்ன பண்றான், அவருடைய பெருமை எல்லாத்தையும் அவர் ராணுவத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அது வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசிக்கிறாரு. அந்த அரும்பு மீசை அப்படியே லைட்டா தட்டி விட்டு நான் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா தெரியாதா அண்ணா உங்களை பத்தி, இருந்தாலும் நம்ம சாலக்காரையானுடைய சாராயம்னாலே சும்மா ஒரு ட்ரம் போட்டாலே 2 ட்ரம் அளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு எப்படி இருக்கும்னா போதை அளவுக்கு அதிகமா இருக்குமே, அது உங்களுக்கு தாங்குமான்றதாலதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவங்க நண்பன் சொல்லுவனே, டாய் எவ்வளவு குடிச்சாலும் வீட்டுக்கு போனா பெத்தவ யாரு பெஞ்சாதி யாருன்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். நான் தெளிவா இருப்பேன். பேசின நாக்கு குளறுது எதுவும் கிடையாது, நான் தெளிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்லிட்டே வர்றாரு. சரி, இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் முடியல ராமசாமியால. கால் எல்லாம் நல்லா மறுத்து போய் கட்டையா ஆயிடுச்சு. தூக்கி ஒரு ஆள் எடுத்து வைக்கிற அளவுக்கான ஒரு சூழல்ல இருக்குது. அவரு தடுமாறி ஒரு அடியா எடுத்து வைக்கலான்னு பார்த்தா ஒண்ணும் முடியல.
அதுக்கு முன்னாடியே வேற வந்து நிறைய குடிச்சிட்டு இருக்கிறதால அவங்களால அப்படியே பொறுமையா வந்து காலடி எடுத்து வச்சு வர்றாங்க. இந்த ராமசாமி இப்ப வந்திருக்கிறாரு இல்லைங்களா? அவர் வந்து பட்டாளத்துல சேர்ந்தது இப்ப வந்து 1 வருஷம் அவர் வந்து லீவ்ல சாரி 1 வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போய் அந்த ராணுவத்துல வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா வந்து ரொம்ப வந்து நாட்டுக்கு நாம வந்து ராணுவத்துல போய் சேர்ந்துட்டோம்னா இந்த நாட்டை காப்பாத்துறதே நாம தான். நம்மள தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாது அப்படின்ற ஒரு அதீத பற்றோ அப்படி காப்பாத்தி முடிச்சுட்டு வந்தானா இந்த நடக்கிற சூழல்லாம் வந்து நமக்கு ஆண்டு பாத்தீங்கன்னா 1943 நமக்கு வந்து அந்த கதை தொடக்கத்திலே சொல்லியிருப்பாங்க. நடக்கக்கூடியது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து இவரு நாட்டுக்காக போராடி எல்லாத்தையும் முடிச்சு வந்துட்டாருன்னா இவருக்கு ஒரு தனியா அரச பதவி வந்து காத்துட்டு இருக்கிற மாதிரியும் சாணக்கிய பதவி மாதிரி காத்துட்டு இருக்கிறதாவும் இல்ல இந்த பாசிசம் என்கின்ற வந்து பேய் அதை வந்து சொல்றாங்க அந்த மாதிரி அது வந்து இந்த நாட்டை வந்து மூழ்கடிக்க போகுது சாப்பிட போகுது அதை வந்து எதிர்த்து போராடணுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் அவர் போறதுக்கு இந்த லட்சியம் கனவு நாட்டை காப்பாத்தம் அதெல்லாம் எதுவும் இல்லாம எதுக்கு அவர் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்திர தந்திரம் இருக்கு. ஒரு சான் வயிறு அந்த ஒரு சான் வயிற்றுக்கு சாப்பாடு ஃப்ரீயா அதாவது இலவசமான உணவு இருப்பிடம் இது 3ம் தராங்க. அது மட்டும் இல்லாம சொலையா நிறைய வந்து அவருக்கு வந்து பைசா 16 ரூபாய் பணம் தராங்க. அதோட வந்து அந்த சட்டையெல்லாம் வந்து பூட்டு அந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு காக்கி சட்டையெல்லாம் ராணுவ உடையோட வந்து அப்படி அந்த ஊருக்குள்ள நடந்து போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு மாயை எல்லாரும் வந்து அவரை பார்த்து எல்லாம் பெருமையா பேசுவாங்க இல்லைங்களா? அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு போதை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு இது. அதனாலதான் வந்து அவர் முக்கியமா வந்து இந்த ராணுவத்துல சேர்ந்தாரே தவிர வேற எந்த விதமான அடிப்படையான காரணமும் இல்லை என்பது வந்து நமக்கு சொல்லிடுறாங்க. இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனவரு அங்க போய் இப்ப பயிற்சி எடுத்து முடிச்சுட்டாரு. இப்ப வந்து 1 மாசம் லீவு கொடுத்து வழி செலவுக்கு ரயில்வே டிக்கெட்ல இருந்து வழி செலவுக்கு பணத்துல இருந்து எல்லாமே கொடுத்து அவங்க வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப இங்க வந்து ஊர்ல வந்து இவர் ஒரு மாஸ் பக்கா மாஸ் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வீரத்தெல்லாம் அப்படி கொஞ்சம் காமிச்சிட்டு ஜாலியா இருந்துட்டு போகணும்னு தான் வந்திருக்கிறாரு. இப்ப வந்து வரம்பு வந்துதான் இப்ப வந்து அந்த சாலக்கரையான் அந்த சாராய கடையில வந்துட்டு அவர் போய் இந்த எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு பேசி அவருக்கு ஒண்ணும் முடியல. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துடுறாரு. எடுத்துட்ட உடனே கைத்தாங்களா அவங்க தோழன் வந்து புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு வாக்கியாவுடைய அந்த பாலத்து மேல உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு என்னன்னு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல ரொம்ப இதுல அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போவாங்க. அவர் வந்து அந்த பூட்டையும் அந்த சட்டையையும் வந்து கழட்டாமையே வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அது ஒரு கௌரதை அப்படின்ற மாதிரி. இது வந்து அவருடைய ராமசாமியோடைய நிலை. அவர் எங்க இருந்து இப்ப இருந்தாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத காமிச்சிட்டு இவங்க அந்த பழைய பாலத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? வாக்கியாத்து பாலத்து மேல அந்த நேரத்துல ரொம்ப வேகமா வந்து ஒரு பொண்ணு வந்து போறாங்க. இதுக்கு இடையில வந்து அவரு அங்க இருக்கும்போது ராணுவத்துல இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்றத வந்து கொஞ்சம் சொல்றாங்க. போதை பொருள் பாயில வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து புகை விடுறது, அது வந்து அப்படியே பொடி மாதிரி பறந்து போகிறது, ஊமைப்படுத்துறது வித்தியாசமா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து எப்போதுமே வந்து பக்கத்துல வந்து ஒரு மலை சாராய நாற்றம் வந்து அடித்துக் கொண்டே இருக்கிறது. அப்புறம் அங்க வந்து சாப்பாடு அவர் எப்படி சாப்பிட்டதுன்னா டாலும் ஆட்டா ரொட்டி கோஸ் இதெல்லாம் ஒரு உடம்பு வந்து ரொம்ப மினுமினுப்பா ஆக்கி வச்சிருக்கு. இதனால வந்து அந்த ஊர்ல வந்து இருக்கக்கூடிய சிவப்பு விளக்கு பகுதியில வந்து அதாவது மேலதிகாரியுடைய அனுமதியோட அதாவது வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் அங்கேயும் போயிட்டு வர்றார். இந்த மாதிரி அவருடைய எல்லா தேவையில்லாத குணங்கள் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறாரு. இதோட அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைசா அவர் அந்த சட்டையில இருந்து அந்த பைசா வந்து எப்படி வந்து அவர்கிட்ட அப்படியே புது தாள் அப்படியே மடிப்பு கலையாம அழுக்கே படியாம புத்தம் புதிய தாள்களை கையில வச்சுட்டு என்றது அவருக்கு ரொம்ப ஒரு மகிழ்வை தருது. இந்த மாதிரியான சூழலை தான் ராமசாமியை காட்டுறாங்க. அடுத்து 2வது இப்ப அவங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லைங்களா? அந்த கட்டை மேல வாய்க்காவுடைய
பாலத்து மேல. அப்போ வந்து ஒரு பொண்ணு வேகமா போகுது. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு 16 வயசு உடைய பொண்ணு. அந்த பொண்ணுடைய பார்த்தா அவ்ளோ அழகு அவ. ஆனா வேகமா போறா. இவங்க 2 பேரும் உட்காந்து யார்ரா அது குட்டி இவ்ளோ சூப்பரு அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆ அதுவாண்ணே மேல தெரு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற மாரி பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து எங்க எப்படி அப்படின்ற மாரி ராமசாமி கேட்கிறான். கூட்டாளி வந்து தெரியலண்ணே அப்படின்னு பேசும்போது, அத வந்து இவங்க 2 பேரையும் வந்து பொருட்டாவே எடுக்கல. என்னன்னா, 2 குடிகார மட்டைங்க எதையாவது பேசிட்டு நமக்கு என்ன வந்துச்சு? அவளுடைய ஒரே குறிக்கோள் ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு படி அரிசி இன்னைக்கு வேணும். அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. எப்படி வந்து ராமசாமிக்கு ஒரு சான் வயித்துக்கு அப்படின்னு நமக்கு அந்த பக்கம் காமிச்சாங்களோ, அதே மாரி இங்க லட்சுமிக்கு வந்து இன்னைக்கு அந்த ஒரு படி அரிசி அது கிடைக்குமா அப்படின்றதுக்கு தான் இப்ப வேக வேகமா வந்து அந்த ஏழை மக்களுக்கான அரிசி கடை. அந்த கடைக்கு தான் இப்ப வேகமா போயிட்டு இருக்கிறா. போகும்போது கூடவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசு எடுத்துட்டு போறா. அந்த காசு எங்க இருந்து எடுத்துட்டு வந்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்காக மாரியம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு பூக்குழி அதாவது நெருப்பு மிதிக்கிறது இல்லைங்களா? அந்த வேண்டுதலுக்காக அவங்க அம்மா வந்து மஞ்ச துணியில அந்த சாங்கியத்துல போட்டு கட்டி வைப்பாங்க இல்லைங்களா? அந்த மாரி கட்டி வச்சிருக்கிற அந்த துணியில இருக்கக்கூடிய காசு எடுத்துக்கிட்டு இவ வேக வேகமா போறா. ஏன் இவ இவ்ளோ அவசரமா போறா? எதுவுமே இவங்க சொல்றதெல்லாம் காதுலயே வாங்கல. அப்படி வேகமா நடந்து போகும்போது, இன்னைக்கு எப்படியாவது ஒரு படி அரிசி கிடைச்சிடணும். கிடைக்கலன்னா என்னன்றத அடுத்தது யோசனை பண்றா. இன்னைக்கு வந்து சாப்பாடு எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, சீனி கிழங்கு, அதாவது நம்ம சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. அப்புறம் 7 இலை கிழங்குன்னு சொல்றது, நம்ம அந்த மரவள்ளி கிழங்குன்னு இந்த பக்கம் சொல்லுவோம். அதே மாரி வேர்க்கடலை, மல்லாட்டை. இதுதான் வந்து அவங்க அவிச்சு சாப்பிட்டுட்டு வயிறு வந்து ரொம்பணும். மத்தபடி அரிசி சாப்பாடு அவங்க சாப்பிட முடியாது. அதனால தான் அவ அவ்ளோ வேகமா போறா. வேக வேகமா நடந்து போறாளே தவிர, போகும்போதே அவளுக்கு உள்ளூர ஒரு விதமான பயமும் ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயம்ன்றது அந்த கடைக்கு போகணுமா? ஏன்னா, அவளுக்கு அந்த கடை குடுத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் வந்து அந்த மாதிரி. அதனால அந்த கடைக்கு போகணுமா? அப்படின்னு ஒரு பக்கம் அழுத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வயிறு இல்லைங்களா? பசி. அதுக்காக போயே ஆகணும் அப்படின்னு போறா. நடக்கிறா. அவ கூட அந்த முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவ அந்த அரிசி கடைக்கு போயிட்டு வாங்க வரும்போது. அந்த நினைவும் அப்படியே அவ பின்னாடியே தொடர்ந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி கடையில வந்து கூட்டம் அப்படியெல்லாம் ஏழைகள் தான் இல்லைங்களா? அவங்களுக்கு வயிற்றுப்பாடுக்கு ஏதாவது அரிசி வாங்கிட்டு போகணும். அதனால ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இடிச்சு மோதி அப்படி அந்த கியூல நிக்கும்போது சண்டை போட்டு, ஆ அங்க அந்த கடையவே திட்டி, அவங்க வாங்கிட்டு போற அரிசி கீழ கொட்டி, அங்க இருக்கிற சாக்கடையில அது பயன்படாம சாக்கடையில கொட்டி, கையில எடுத்துட்டு போற காசு எல்லாம் அந்த சாக்கடையில கொட்டி, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். இ எல்லாம் அடிச்சு புரண்டுகிற அளவுக்குலாம் நடக்கும். இது வந்து இவளுக்கு ஒரு தடவை என்ன மாரி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிபாடுகள் இல்ல. இவளுடைய சேலை வந்து அந்த மாட்டிக்குது அந்த கூட்டத்துல. சேலையோடைய முந்தானை அவங்க அந்த பக்கம் போயிட்ட உடனே இவளால புடிச்சு இழுக்க முடியல. அந்த கூட்டத்துல தவிச்சுட்டு நிக்கிறா. ஒரு சின்ன பொண்ணு. அப்ப அங்க சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய பார்வை எப்படியோ இருக்குதுன்றதெல்லாம் விட்டுட்டு, 2 பேர் தான் முக்கியமா அதுல குறிப்பிடுறாங்க. என்னன்னா, ஆ ஒரு போலீஸ்காரர் வந்து அவள ரொம்ப ஒரு மாதிரி பார்த்து கண்ணடிக்கிறத அவளால தாங்கிக்கவே முடியல. ஒரு பெண்ணாக இருந்து. எவ்ளோ ஒரு அந்த இடத்த என்ன சூழல் மாத்தணும். ஆனா அத மாத்தாம அவர் வந்து அத பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு, கண்ணடிக்கிறாரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடகாரு அரிசி அளந்து போடும்போது, அந்த அரிசிய கூடையில கொட்டும் போதே வந்து அவள உரசுறது, அதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து சீன்றது, இந்த மாரி செயல்லாம் செஞ்சது அவளுக்கு அவ்ளோ மனவேதனைய தந்திருக்கு. அதனால அந்த கடைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு அவ நெனச்சுக்கிட்டே அந்த வேதனைய மனசுக்குள்ள மென்னுக்கிட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கா. வந்து அந்த மொடக்க திரும்பி நின்னு பாக்குறா, அப்படியே நின்னுட்டா. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நெறைய புறாக்கள் எல்லாமே வந்து குருவிங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு, அ சிந்திருக்கிற அரிசி வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. என்னடா பண்றது? ஒண்ணும் முடியல. சரி குருவிங்க சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அடுத்ததுன்னு இப்படி கொஞ்சம் திரும்பி பாக்குறா, அந்த சாக்கடையில இருக்கிற சாக்கடை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி என்ன பண்ணுதுங்க, அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் அ கா வெளியில போட்டுட்டு அந்த அரிசி மேலேயே ஏதாவது காசு கிடக்குதா? ஏன்னா நம்ம தான் அங்க அடிச்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். காசெல்லாம் கீழ அந்த சாக்கடையில விழுந்துரும்னு சொல்லிட்டு, காசு கிடைக்குதான்னு எடுத்து போட்டு, அந்த சிந்தியிருக்கிற அரிசி மேலேயே வந்து கிளறி பார்த்துட்டு இருக்குங்க. இவளால ஜீரணிச்சுக்கவே முடியல. ஏன்னா சாப்பாட்டுக்கு அரிசி முக்கியம். அது வாங்குறதுக்கு தான் அம்மா வச்சிருந்த பூக்குழிக்கு வேண்டிக்கிட்டு வச்சிருந்த காச எடுத்துக்கிட்டு ஓடி வந்து பார்க்குறா.
கடை சாத்திடுச்சு. அரிசி இல்ல அப்படின்னு மனவேதனையோட திரும்பி வந்து அவ வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. எதுவும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த பாலம். அதே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் எழுந்துலாம் போகல. ஏன்னா போன வேகத்துல தான் அவ திரும்பி வரா இல்லைங்களா லக்ஷ்மி. வந்த உடனே அ அப்ப வந்து என்ன பண்றான் ராமசாமி சீன்றதுக்கா எழுந்து வரான். எழுந்து வந்து அ "என்ன பொண்ணே சும்மா போற? வாயேன் கம்மாக்கரை பக்கம் போவோம்" அப்படின்ற மாரி. அவன் பேச்சு வந்து அ புரியாத அளவுக்கு அவ சின்ன பொண்ணுலாம் கிடையாது. நல்லா புரியுது. அதனால வ "என்ன நீ நல்லா கறி தின்னுட்டு உனக்கு வந்து கொழுப்பேறி போயிருக்கா?" அப்படின்னு சொல்லி காரி உமிழ்ந்துட்டு திட்டிட்டு நடக்குறான். அவன் வந்து விடல. திரும்பி இவன் கிட்ட வந்து ஆ மறிக்கிறான். மறிச்சு என்ன செய்றான், ஆ அவளுடைய அ அவ வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா, வாழைத்தாருடைய இல கட்டியிருக்கு. இலை எப்படி நஞ்சு போயிருக்குமோ, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால அந்த முந்தானைய போட்டு இறுக்கி வச்சுக்கிது. அது ஒண்ணும் பயன்படாது. ஏன்னா, அந்த அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. நூல் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி. அந்த கூடைய வச்சு நல்லா அப்படி மார்ல வந்து நல்லா அழுத்தி புடிச்சுக்கிறா. புடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறதுன்னு கம்முனு அவன் கூப்பிட்டதுக்கே தன்னையும் அறியாம பயத்துல நின்னுடுறான் அந்த இடத்துல. வேக வேகமா நடந்து போயிட்டு இருந்தவ, ஏன்னா போகும்போது அவங்க பேச்ச என்னன்னு கூட கேட்டுக்கல. ஆனா திரும்பி வரும்போது அவன் கூப்பிட்டத டக்குனு ஏதோ ஒரு சிந்தனையில நின்னுட்டா. அப்புறம் திட்டி விட்டுட்டு திரும்பி நடக்க போகும்போது அவன் வந்து கைய பிடிச்சு இழுக்கிறதுக்கு வரான். உடனே என்ன செய்றா, இடுப்புல வச்சிருந்த அந்த கூடையாலே அவன நெக்கி தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ஓடிடுறான். அவன் கூட்டாளி இருக்கான் இல்லைங்களா தோழன். அவர் வந்து "என்னண்ணே இந்த மாரி ஆயிப்போச்சு. அ ஒர்க் அவுட் ஆகலையா?" அப்படின்ற மாரி பேசினோனே, "உட்றா போடா ரொம்ப பத்தினி தெய்வம் போல இருக்கு அவ. ஊர்ல வேற பெண்களே கிடையாதான்ற" மாரி பேசிட்டு அவங்க 2 பேரும் வாடா வாடான்னு சொல்லிட்டு எதையுமே சட்டை பண்ணாம அவங்க மண்ண என்ன பண்றாங்க, திருப்பியும் அந்த கடைக்கே கிளம்பிடுறாங்க. சாலக்கரையான் அந்த போதை இடத்துக்கே கிளம்பி போயிடுறாங்க. இது இப்படியே போன உடனே இவரு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. அ ராமசாமி. போயிட்டு அங்க வந்து நமக்கு இப்ப சூழல் எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 1947 சுதந்திரம் வந்துடுச்சு. அ திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு தெற்கு பகுதியா அது வந்து நோக்கி பயணப்படுது. நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கு. அப்ப வரும்போது இவரு என்னென்னலாம் அந்த ராணுவத்துல இருக்கும்போது செஞ்சாரோ, ஏன்னா இவருக்கு வந்து ராணுவத்துல ஓய்வே பெற்றுட்டாங்க. இப்ப சுதந்திரம் வந்துருச்சு. இவரு எப்படிலாம் வந்து பர்மா கூட அ சண்டை போடும் பர்மாவுல இருந்துட்டு ஜப்பானியர்களுடைய குண்டு மழைக்கெல்லாம் எப்படி வந்து சண்டை போட்டது. அதுக்கப்புறம் வேற ஒரு இக்கட்டான சூழல்ல சண்டை போடும்போது, அந்த நடு காட்டுல இரவு நேரத்தெல்லாம் எவ்ளோ வெயிட்ட 25 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு பயணப்பட்டது. அப்புறம் நடு ராத்திரியில அந்த இடத்துல வந்து கொசு, பாம்பு தொல்ல பாம்ப கண்டா படைய நடுங்கும்னு சொல்லுவோம். ஆனா பாம்பையும் தாண்டி கொசுக்களுக்கெல்லாம் எவ்ளோ வந்து ஒரு ஆபத்தான சூழல்ல அந்த நடு காட்டுல இருந்து அவங்க போர் செஞ்ச அந்த அனுபவம், அவரு ஒண்ணு ஒண்ணா நெனச்சு பாக்குறாரு. அப்புறம் எங்க போனாலும் நம்ப செய்யற அவரு சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்ப்பாரு இல்லைங்களா? அந்த வேலையில அங்க என்ன பண்றாரு, கடும் குளிர் ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. ஜுரம் வந்துட்ட உடனே ஹாஸ்பிட்டல் அங்கே ராணுவ மருத்துவமனையில வந்து அனுமதிச்சிருக்கும்போது, அங்கேயும் சும்மா இல்லாத அங்க நர்ஸ கைய புடிச்சு இழுத்த உடனே, அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, 21 நாள் வந்து சிறைவாசமும் குடுக்குறாங்க. எங்க இருந்தாலும் தவறு செஞ்சா வந்து, ஆ அவங்களுக்கு தண்டனை என்பது ராணுவத்திலயும் இருக்குன்றத அதன் மூலமா நம்ம வந்து சுட்டிக்காட்டுறாங்க. அங்கேயும் அவர் வந்து ஜெயில் தண்டனைலாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. எல்லா பணியும் எப்ப நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் நாட்டுக்காக போர்லாம் புரிஞ்சோம். அந்த அந்த நினைவுகள்லாம் அவருக்கு வந்து ஒரு 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 பிரமிப்பா இருந்துட்டு, இப்ப கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகுறதுக்கு வந்து இப்ப என்னென்னலாம் அவர் கையில கொண்டு வராரு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ரூ. 400 பணம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் சம்மரி. அ உடம்புலாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது சிவில்ல போயிட்டு திருப்பியும் ஒரு ஏதாவது ஒரு பணியில அமர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கைப்பட எழுதி குடுத்து மேலதிகாரியுடைய கைப்பட எழுதி குடுத்திருக்கக்கூடிய லெட்டரு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு. ஒரு ட்ரங்க் பொட்டி, அப்புறம் புத்தகம் அது மன்மதலிலைன்ற ஒரு புத்தகம் அவர காட்டும் போதெல்லாம் என்னன்றத நமக்கு ஒண்ணு ஒண்ணா காமிச்சுட்டு வராங்க. அது வாங்குறாரு. அப்புறம் சுகபோதினின்ற ஒரு இதழ் வாங்குறாரு. எல்லாமே வாங்கி அந்த ட்ரங்க் பொட்டி, அ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வரும்போதே அவர் ஒரு கணக்கு பண்ணிக்கிட்டே வர்றாரு. இந்த ரூ. 400 பணம் இருக்கு இல்லைங்களா? இதுல என்னென்னலாம் செய்யணும்ன்றத அவரு முதல்ல யோசனை பண்றாரு. அ ஏற்கனவே நிலத்த வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வீட்ட அடமானம். அதுக்கு வந்து ரூ. 200 தேவைப்படுது. ஸோ அத வந்து முதல்ல மீட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாலுகா அ அங்க இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்
அங்க வந்து ஒரு மானியத்துக்காக நிலம் கொடுத்துருந்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து முன்னாடி லெட்டர் எழுதி கொடுத்துருந்துருப்பாரு. அத போய் எப்படியாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி காசு ஏதாவது குடுத்து, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு ஒரு வழி பறக்க வச்சு நம்ம என்ன பண்ணிடணும். அந்த நிலம் ஏதாவது ஒரு மானியத்துக்கு ஒரு நிலத்த வாங்கிடணும். அப்புறம் நமக்கு ராஜா தான். அப்புறம் சிவில் சர்வீஸ்ல வந்து ஒரு இந்த லெட்டர் குடுத்து அனுப்பியிருக்காங்க இல்லைங்களா? அத வந்து காமிச்சு நாம வந்து ஒரு வேலைய வாங்கிட்டா, அப்புறம் நாம தான் ராஜா. இந்த உலகத்தை எப்படி வேணாலும் என்ஜாயா வாழலாம் அப்படின்ற ஒரு கனவோட வராரு. உலகத்துல முதல் வேலை இந்த ரூ. 200 ரூ. 400 வச்சிருந்தாங்க இல்லைங்களா? ரூ. 200 குடுத்து வீட்ட மீட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாசில்தார் ஆபீஸ்க்கு போனோம் இல்லைங்களா? மணியக்காரர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரூ. 50 கரைய ஆரம்பிக்குது. அ காசு அந்த அளவுக்கு இப்ப கையில இல்ல. எல்லா காசுமே குடுத்துட்டாங்க. ஆனா இவருக்கு வேலை கிடைக்குதான்னா, இவரு நடையா நடக்கிறாரே தவிர, வேலை கிடைச்சதான்னா கிடைக்கவே இல்ல. அ ரொம்ப வந்து அங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கூட விட மாட்றாங்க. என்னலாம் வந்து துவாரபாலகர்கள்லாம் சொல்றாங்க. அவர் உள்ளயே விடாம வந்து அவங்க கிங்கர்கள், துவாரபாலகர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசு குடுத்து இருந்த காசு ஃபுல்லா கரைஞ்சு போச்சு. ஒரு நாள் வந்து போறாரு கடைசியா வந்து ஒரு 2 அணா தான் இருக்கு. அத மட்டும் எடுத்துக்கிட்டு போறாரு. அங்க உள்ள இருந்த ஆபீசர் வந்து இவரு ஐபி அப்படின்னு தெரிஞ்சுட்டு, உள்ள கூப்பிட்டு, "நீ என்னாதான் நெனச்சுட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு இருப்பீங்களா?" அப்படின்ற மாரி திட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லா விவரத்தையும் சொல்றாரு. ஆ அதாவது இப்ப நீ வந்து அங்க ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு வந்து லெட்டர் நீட்டினா, நாங்க வெத்தல பாக்கு வச்சுக்கிட்டு உனக்கு வாப்பா வேலை, வாப்பா வேலைன்னு உனக்கு குடுத்துட்டு உட்காந்துருக்கணுமா? அ இங்க ஏற்கனவே இந்த சண்டையில வந்து ஆள் எடுத்த இடத்துல எல்லாமே அரசாங்கத்துல எல்லாரையும் வெளிய தள்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணலாம்னு இங்க நாங்களே முடிச்சிட்டு இருக்கிறோம். நீ எங்க இருந்துட்டு வந்துட்டு சும்மா போய் சேர்ந்துட்டு இங்க வந்து ஒரு லெட்டர் வச்சுக்கிட்டு வேலைன்னு கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ போய் வீடு வாசல் இருந்ததுன்னா நிலம் இருந்ததுன்னா ஏதாவது வச்சு பொழப்பு நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி வெளியே துரத்தி விட்டுடுறாரு. ராமசாமியால இதை ஏத்துக்கவே முடியல. எப்படி வந்து நான் இருந்தா காசு ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு. எதுவுமே இல்ல. வேலை இருக்குன்னு நம்பி தானே நம்ம இவ்ளோ மீதி இருந்த ரூ. 200 செலவாச்சு இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. கிடைக்குன்ற நம்பிக்கை அது இல்லாமயே போயிடுச்சே அப்படின்ற அந்த ஏமாற்றம், தோல்வி அது எல்லாமே கலந்து அவர் வந்து ஒரு மோசமா அவர திட்ட ஆரம்பிக்கிறாரு அங்க எல்லாரையுமே. திட்டி விட்டுட்டு மண்ணெல்லாம் வாரி தூவி விட்டுட்டு வர்றாரு. மண்ண வாரி விட்டுட்டு. அந்த அளவுக்கு அவர் மனவேதனை அடைஞ்சுட்டு அப்படியே நடந்து வர்றாரு. ஒரு பீடி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னாலும் கையில காசு இல்ல. டவுனுக்கு எதுக்குமே பைசா இல்ல. ஏன்னா எல்லாமுமே போயிடுச்சு. ஒரு ஒரு 10 பைசா இல்லாத ரேஞ்சுல தான் இப்ப வந்து ராமசாமி வந்து இருக்கிறாப்ல. அப்படியே மன வேதனையில அப்படியே நடந்து அப்படி எல்லாத்தையுமே ஒரு ஒரு இக்கட்டான சூழல் எதுவுமே பண்ண முடியாது. என்ன இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அப்படியே ஏதோ நினைச்சுக்கிட்டே நடந்து வர்றாரு. அந்த அந்த தெருவு அப்படின்னு ஒரு தெருவு. அதான் இவரு வந்து எப்பயுமே போவாரு இல்லைங்களா? ஊர்ல வேற பொண்ணுங்களே இல்லைங்களான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. அந்த தெரு வழியா வராரு. இந்த தெருவுல நம்ம எவ்ளோ காசு வச்சிருந்தோம். எப்படிலாம் வந்து இங்க வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டு, நாம இருந்த நிலையே வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற இல்ல அப்படின்னு சொல்லி அப்படி நொந்துகிட்டு நடந்து வரோம். வரும்போது அங்க இருந்து ஒரு குரல் வருது. "என்ன சும்மா போற? ரொம்ப இல்ல ரூ. 2 தான் வா" அப்படின்ற மாதிரி ஒரு குரல். அந்த குரல கேட்டவுடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்படி திரும்பி பார்க்குறான். அப்ப அவளுடைய தோற்றத்த காட்டுறாங்க. அந்த பொட்டு நல்லா பெருசா வச்சிருக்கா. கால் அண்ணா அளவுக்கு. அதுக்கப்புறம் நல்லா முகத்துல நெறைய பவுடரு, தலையெல்லாம் நல்லா இதுவா சீவிக்கிட்டு, பூ நீளமா வச்சு எதிர்க்கலாம் முன்னாடி வர அளவுக்கு. அந்த கம்மல் வந்து போட்டுட்டு இருக்கா. அதுவும் தேஞ்சு போச்சு. அந்த வெளுக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த கம்மலு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதாவது லோலாக்கு. அப்புறம் அவ போட்டிருக்கிற அந்த ஆடை அவளுடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிறது வெளில தெரியிற அளவுக்கு போட்டுட்டு, மாறாப்பு ஒரு பக்கமா அப்படின்ற அளவுக்கு அவ போட்டுட்டு ஒரு மாரியா அவ நிக்கிற பார்த்தோம்னா, அவன் பார்த்துட்டு சரக்கு நிக்குது அப்படின்ற மாரி அவன் நெனச்சுக்கிட்டு, அ இந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு தடவ பார்க்குறான். இந்த முகம் அப்படின்னு திரும்பி திரும்பி யோசனை பண்ணிட்டு, அன்னைக்கு நாம அந்த கால்வாய் மேல உட்கார்ந்துட்டு வாய்க்கால் மேல அந்த மதில் சுவர் மேல உட்கார்ந்துட்டு இருந்தோமே, பாலத்து மேல. ஆ அந்த லக்ஷ்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனால அதுக்கு மேல அங்க நிக்கவே முடியல. அப்படியே தலலாம் பயங்கரமா வலிக்குது. நெத்தி பொட்டெல்லாம் அப்படியே விறுவிறுன்னு குத்துது. அப்படியே இப்படி புடிச்சுக்கிட்டே அப்படியே வந்துடுறான்.
இதுதான் வந்து இந்த உப்பில்லாத சமுதாயம் என்கின்ற இந்த கதை. இந்த கதையை சொல்வதற்கு வாய்ப்பளித்த இதுவரை இணைய வழி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நன்றினை நன்றிங்கய்யா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்றதுன்னே தெரியல. கிரிக்கெட்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சா அந்த அரங்கமே அதிரும். ஆனா போட்ட 6 பாலும் 6 அடிச்சா என்ன ஆகுறது? அது மாதிரி கதை தொடங்கும் போதே அடாடா 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 அந்த பிடிச்சவங்க கூட அப்படி பேசுவானா தெரியாது. என்ன அது ஒரு நாடக பாணி. நீங்க கதைய நல்லா உள்வாங்கிட்டு அந்த ராமசாமி அந்த கேரக்டராவே மாறிக்கிட்டு கதை சொல்லியாவும் மாறிக்கிட்டு கேரக்டராவும் மாறிக்கிட்டீங்க, கதை சொல்லியாவும் மாறிக்கிட்டீங்க. ஒரு ஒரு தர்க்கம் மாதிரி வச்சுக்கிட்டீங்க. ஒரு ஒரு பாத்திர படைப்புக்கும் பாத்திர படைப்பை விளக்க முற்படுகிற கதை சொல்லிக்கும் நடக்கிற ஒரு தர்க்கம் போல அமைத்துக் கொண்டு கதை சொல்லி அந்த உச்சி இருக்கு பார்த்தீங்களா, மிக 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 அருமை. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்றது, கடைசியில இவ்வளவுதான் பார்த்தா அந்த அவனை பார்த்த பிறகு அந்த லட்சுமி ராணான்னு சொன்ன பிறகு கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ இவங்க கதை சொல்றது கதை முடிஞ்சு போச்சுங்கிறது முக்கியம் இல்லை. ஐயோ புனிதவதி அம்மா கதை சொல்றது முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி தோழமையே. நல்ல நெருக்கடியான தருணத்துல நான் பயணத்துல இருந்தாலும் கூட ஒரு நல்ல கதை கேட்ட உணர்வு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழமை சிவசுப்ரமணியம் தோழர் இருக்கீங்களா? சிவசுப்ரமணிய தோழர் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி புனிதவதி அம்மா அவங்களுக்கு ரொம்ப மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாளும் ஒரு அதிகாரத்துல இவங்களுடைய பங்கீடு மிக மிக அதிகமாக இருந்தது. அப்பயே இவங்களை மனசுக்குள்ள ரொம்ப பெருமையா நினைப்பேன். அவங்க கதை சொன்ன விதத்தை கருமுருகன் ஐயா 6 பாலுமே 6ர்னு சொல்லி மிக அதிக அளவுல அவங்க சொன்னது உண்மையிலேயே அது அவங்களுக்கு செல்லும். இந்த கதை முதல்ல அது என்கிட்ட அந்த ஒரு புத்தகம் இல்லை, நல்லா அருமையாக அவங்க சொல்லும்போது கேட்டுட்டே இருந்தேன். நல்ல விதமாக இருந்தது. இந்த மிலிட்ரிக்கார ஆளுகளே மிலிட்ரிக்கு போயிட்டு வந்தா அந்த குடிக்கிறத வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. இந்த ஆளும் அதே மாதிரி தான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த குடிகாரன் மாதிரியே அந்த அம்மா பேசுனது அது ஒரு நல்ல அருமையாக இருந்தது. மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சகோதரி. அடுத்ததாக ராஜாமணி அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற தொடர்கள் வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னாங்க கதைய புனிதவதி அம்மா அவங்க. அதாவது அப்படியே அதை நடிச்சு ஒரு நாடகத்தை நம்ம கண்முன் கொண்டு வந்து காட்டின மாதிரி கதை சொல்லும் பாணி அமைந்திருந்தது. சிறப்பு. இதுல பாருங்க, எந்த காலத்திலயுமே இந்த மாதிரியான அந்த பெண்ணியத்திற்கு தொடக்கூடிய அந்த இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நாம அப்பல இருந்து இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க கதை சொல்லும் பொழுது அந்த வருடத்தையும் சொன்னாங்க பாருங்க. அப்ப நாம அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய கருத்துல வந்தது. 43ல இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறது, தனியா வர்றதுக்கு, பல கூட்டங்கள்ல நெருக்கமா இருக்கிறதுக்கு, வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அந்த கதையினோட ஒரு பெண்மனம் போல அவர் அந்த கதையாசிரியர் எழுதியிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடைசியில் அப்படியே கொஞ்சம் பாரமா போயிருச்சு. தன்னுடைய ஒண்ணுமே இல்லாத காலத்துல கூட, வறுமை நிறைந்த காலத்துல கூட அந்த பெண் தன்னை எப்படி காப்பாத்திக்கிறா அப்படிங்கிறத, அந்த கூடைய தனக்கு முட்டு கொடுத்து பாதுகாத்துக்கிறா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்த பெண் கடைசியில இந்த சமுதாயத்துல வேறொரு மங்கையாக அவள் இப்படி சித்தரிக்க அவளுடைய காரணம் அந்த வறுமையின் காரணமா, இல்ல இந்த மாதிரியான ஆண்களினுடைய நிலையின் காரணமாகவா அவ அப்படி மாறிட்டா, அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு அவ போயிட்டா அப்படிங்கிற ஒரு கருத்து ரொம்ப மனசு கனமாக இருக்கு. நாம அப்படி போய் அவங்கள சந்திச்சோம்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய
உண்மையான கதைகள்ல இந்த மாதிரியான நிறைய இருக்கலாம். சாப்பாட்டுக்காக போறவங்க அப்படிங்கிறது இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழல் அவர்களுக்கு ஒரு முறை தவறாயிட்டாங்கன்னா மறுபடியும் அது ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி திரைப்படங்கள்ல பாக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இது அவங்க அப்படியே நாடகமாக நமக்கு சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. கனமாதான் இருக்கு. இந்த சமுதாயம் என்னைக்குமே திருந்தாது போல இருக்கு அப்படிங்கிற கருத்து தான் என்னுடைய மனசுல படுது. சிறப்பு அம்மா, சிறப்பு. ரொம்ப அருமை, அருமை. நன்றிங்க. நன்றி. நன்றி தோழரே. நான் பின்னோட சொல்லி முடிச்சிட்டேன். மைக்க எடுத்துட்டு பேசுங்க. கருமுருகன் ஐயா, பின்னோட்டம் சொல்லி முடிச்சுட்டு ஐயா அவர் கேட்கல போல இருக்கு. ஆமாங்க. புனிதவதி அம்மா, நான் கூட நூல் ஒண்ணு வெளியிட்டு இருக்கேன். அந்த நூலுக்கு பேரே தங்க சங்கிலின்னு தான் போட்டிருப்பேன். தங்க சங்கிலின்னு தான் எழுதியிருப்பேன். அதுல நிறைய கதைகள் இந்த மாதிரி பெண்ணியம் சார்ந்த கதைகள் தான் எழுதியிருக்கேன். அதுலயும் இன்னொரு நூல் கூட எழுதிட்டுதான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப வருத்தமாவே இருக்கும். சொல்ல முடியாத ஒரு சூழல், எதிர்த்து என்ன நடந்ததுன்னு வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், அபலைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சமுதாயத்துல. என்ன செய்யறது? முக்கியமானது இதுல முக்கியமானதே பாத்தீங்கன்னா, சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த சாமியும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. அந்த பொண்ணும் தன்மானத்தோட இருக்கிற மாதிரியா. ஆனா சுதந்திரம் பெற்று ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 47ல சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு. ஆனா வேலை வாய்ப்பு இல்ல, உணவு, அந்த பெண் நிலை மாறிடுச்சு. ராணுவத்துல இருந்து ஒரு பட்டத்துல இருந்து வந்தவருக்கு வேலை இல்லை, எல்லாமுமே முழுவதுமா மாறி போன சூழல ரொம்ப அழகா இந்த கதையின் வழியா வெளிப்படுத்திருப்பாங்க. அது இன்னொன்னு, அதையே நாம சுதந்திரம் அப்படிங்கறதையே நாம அதுல ஒப்பிட்டு கூட பார்க்க வேண்டாம். அதுக்கு முன்னாலேயே நிறைய ஏழ்மை நிலைதான் இருந்திருக்கு. ஒரு வாய் சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் 43ல காமிக்கிறாங்க. இதுல பர்மா பகுதியில வேலை செஞ்சவங்களுக்கு அப்ப அங்க பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிலது கொடுக்கறது கஷ்டம், அவன் பர்மால இருந்து வந்தவங்கிற மாதிரியும் எடுத்துப்பாங்க. அப்ப ரெண்டாவது அதுல ராணுவத்துல வேலை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அவங்க ஒரு பென்ஷன் கொடுத்தாங்க. பர்மா பகுதி இந்தியாவோட சேர்ந்து இருந்த காலகட்டங்கள்ல ராணுவத்துல வேலை பார்த்தவங்க. எனக்கு ஒரு தாத்தா இருந்தார், ரொம்ப தூரத்துல சொந்தம். அவர் 2 பென்ஷன் வாங்குவார் அவர் பின்காலத்துல. அப்புறம் பென்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. 2 பென்ஷன். எப்படி 2 பென்ஷன்னா, அப்போ இந்திய இதுல ரிட்டையர் ஆனாருன்னு ஒரு பென்ஷன் வரும், பர்மால இருந்து வேலை பார்த்துட்டு அங்கிருந்து வந்தாருங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்தும் பென்ஷன் வரும். பின்னால அது கொஞ்சம் அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப ஏழ்மை, பஞ்சம், பட்டினி தான் முதல்ல தலை தூக்கிச்சுன்னு பாக்குறோம் நம்ம. அதனாலதான் நம்முடைய அந்த 50 ஆண்டு அந்த திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள்ல கூட முதல்ல வச்சதே அந்த விவசாயமும் இதுவும் தான் இல்லையா? ரொம்ப அப்ப பஞ்சம் பட்டினி தலைவிரிச்சு ஆடிடுச்சு. அது குளிர் பிரதேசத்துக்கு போய் ராணுவத்துல இருக்கிறவங்க குடிக்கிற பழக்கம் நிச்சயமா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியறது இல்ல. அது ஒரு இதுதான். நன்றி, நன்றிமா. நன்றி பேராசிரியரே. அடுத்ததாக அரசெல்வியம்மா. அரசெல்வியம்மா.
அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன மதிப்பிற்குரிய புனிதவதி அம்மா, அவங்க குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும் குரல். ஐயா அப்படிங்கும் போதே அதுல ஒரு அழகு இருக்கும். அருமையா கதை சொன்னீங்க. அந்த குடிகார மாதிரியே பேசி காட்டினீங்க பாருங்க, ரொம்ப ரசிச்சேன். இந்த கதையில கூட அந்த கதாபாத்திரமா ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி அந்த கதாபாத்திரமா மாறியே பேசுனீங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கதையில சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரத்துக்கு பின்னாடின்லாம் பிரிக்கவே தேவையில்ல. அப்படியே அன்னைக்கு இருந்த மாதிரியே தான் இன்னைக்கும் பெண்களோட நிலை இருக்கு. பெண்களுக்கு இன்னும் ஆண்களிடமிருந்து விடுதலை கிடையாது, அவங்க பார்வையிலிருந்தும் விடுதலை கிடையாது. அவங்க பெண்களுக்கு விடுதலை கொடுக்கல. இந்தியாவுக்கு வெள்ளைக்காரன் விடுதலை கொடுத்துட்டான். ஆனா நம்ம ஆண்கள் பெண்களுக்கு விடுதலை கொடுக்கல. அவங்களோட பார்வையில இன்னும் மாற்றம் கிடையாது. இன்னமும் பெண்களை அப்படித்தான் பாக்குறாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க, வயசானவங்க, பசங்கள்கிட்ட கூட தப்பிச்சிடலாம் போல இருக்கு. வயசானவங்க கொஞ்சம் பார்க்க போனா அப்படிதான் இருக்கு. ரெண்டாவது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை தோலுரித்து காட்டியிருக்காரு கதாசிரியர். அன்னைக்குதான் அப்படின்னு இல்ல, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. வேலை கேட்டு போனாலும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப அருமையான கதை. ஒரு கால் கதாசிரியர் எழுதும் போது இது ஒரு 70-80 வருஷத்துல இந்த நிலை மாறும் அப்படின்னு கூட அவர் நினைச்சு எழுதியிருக்கலாம். காலத்தின் கண்ணாடி தான் இந்த கதையும் கூட. அந்த குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுல அந்த வருஷத்திலேயே அப்படின்னா இப்ப எத்தனை வருஷம், எவ்வளவு முன்னேற்றங்கள், எவ்வளவு படிப்பறிவு உள்ள மக்கள், இவ்வளவு இருந்தும் நாம அப்படியேதான் இருக்கோம். அவர் சொன்ன அந்த இதுலயேதான் இன்னும் மக்கள் இருக்காங்க. அது வேதனைக்குரியதா இருக்கு. இதெல்லாம் மாறணும். மாறினா உண்மையிலேயே பெண்கள் முதல்ல சந்தோஷப்படுவாங்க. பெண்கள் சந்தோஷப்பட்டாவே இந்தியா உருட்டுரும். நல்ல கதை. அம்மா அழகா சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துமா. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிமா. குருலட்சுமிங்கிற பேர்ல இருக்கீங்களா, எதுவும் சொல்றீங்களாமா? குருலட்சுமிங்கிற பேர்ல இருக்கீங்க, சொல்றீங்களா? பின்னோட்ட சொல்றீங்களா? ஓகே. மருதநாகராஜன் ஐயா? ஐயா இல்லைங்க, இல்லைங்களையா. நன்றிம்மா. மருதநாகராஜன் ஐயா? புனிதவதி அம்மா, நீங்க நிறைவா எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? புனிதவதி அம்மா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? புனிதவதி அம்மா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? இந்த வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க. நன்றி. ஐயா பிரபாகர் ஐயா வந்திருக்காங்க. பிரபாகர் ஐயா பிரபாகர் ஐயா, நீங்க ஏதாவது வாழ்த்துங்க. நீங்க உங்க பொருளை நிம்மதியா இருக்கு. ஆமா, முடிச்சு நிறைவுக்கு வந்துட்டோம். சரி சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். நன்றி நன்றி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த மகத்தான இலக்கிய பணியில் ஒவ்வொரு நாளும் உண்மையில இன்றைக்கு கதை கேட்டவங்களுக்கு எல்லாரும் தூங்கின பிறகும் அவங்க கதை சொன்னது நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கும். அப்படிதான் அந்த குரல் வளமும் இருந்தது, அவர்கள் சொல்லிய அந்த நடையினுடைய பாங்கும் இருந்தது. இடையிடையே அந்த புதுச்சேரி மாநிலத்திற்கே உரிய சொல்லாடல்கள் நிறைய என்ன சொல்றது, வட்டார வழக்கு சொற்கள் கலந்து அவர்கள் தந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. நாளை தினம் நிகழ்வு கிடையாது, அது மாற்றி வேறு தேதிக்கு மாற்றி வைக்கப்படும் என்கிற செய்தி. ஏன்னா சில அதே போல திங்கட்கிழமை மனைவி என்கிற கதையை சொல்லுவதற்கு திருமதி மேகலா முருகன், என்னுடைய மனைவி வர்றாங்க அப்படிங்கிற செய்தியோடு ஒரு நாளும் கலையிலக்கிய முன்னெடுப்பு நம்மோடு இணைத்துக் கொண்ட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக நெஞ்சமேல பாராட்டுக்களை சொல்லி, நாளை தினம் மட்டும் 8 மணிக்கு இணையாமல் நாளை மறுதினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இல்லங்களோடு